ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லஞ்சு கிடையாது, டின்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலைல வந்து பாப்பா மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கீரை சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி கேட்டிருந்தாங்க, அதனால் கீரை சாதம் தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கருப்பு திராட்சை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீரையே பொரியல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பொரியல் தான் கீரை, ஆனால் வந்து அவன் வந்து சாப்பாடு கேட்டதுனால சாப்பாடு வந்து அதிலே பெரட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மாமாவுக்கும் சாப்பாடு பேக் பண்ணிச்சு. மாமாவுக்கு வந்து சாப்பாடு, காரக்குழம்பு, கீரை தான். அதுக்கப்புறம் ஒன்று செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தம்பிக்கு வந்து ஓரமாக வச்சுட்ருக்கேன். அது வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்த பாருங்கள் நீங்களே வரும். சாப்பாடு, ஸ்நாக்ஸு, முட்டை பொடி மாசு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வெயிட்டிங்கில் இருந்தது. முட்டை வந்து குடமிளகா போட்ட முட்டை பொடி மாசு. அதான் தம்பிக்கு வந்து ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறின பிறகு பேக் பண்ணிவிடுவேன். மாமாவுக்கும் எல்லாமே ஆறுது ஃப்ரெண்ட்ஸ். ஆறுச்சுன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க 2 பேருக்குமே. சூப்பரான லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து இன்னொரு சூப்பரான டின்னர் இருக்குது. அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முட்டை பொடி மாசு, அதுக்கப்புறம் வந்து சோறு சுட சுட, காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா நூக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நூக்கல் போட்டு காரக்குழம்பு தான் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரட்டின பார்த்தீங்களா கீரை, அந்த சாதம் தான். இது கொஞ்சம் வச்சுருக்கேன் தம்பிக்கு. அது தம்பிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அதனால் அவன் காலைல வந்து டிஃபன் சாப்பிடல, சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். கீரை சாதம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பாப்பாவும் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் டைலரிங் கிளாஸ்லாம் போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் வந்து மாமா வந்து இறா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இறா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இறா வந்து க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இறா க்ளீன் பண்ணிட்டு தலையை வந்து குழம்பு வைக்கிறதா இல்லை வேறு எதனா பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அது க்ளீன் பண்ண பிறகு தான் யோசிக்கணும். பெரிய பெரிய இறா தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. இப்போ வந்து இறா சீசன் தான். ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இறாவை வந்து தலையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இறா வந்து தலை வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுட்டேன்னா அரைச்சி குழம்பு வைக்கல. எப்பவுமே வந்து குழம்பு தான் வைப்பேன். இன்றைக்கி வந்து நான் குழம்பு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இறா வந்து வறுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பக்கம் வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இறா தொக்கு, குழம்பு கிடையாது, இறா தொக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும் நைட்டுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இறா வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இறாவும் போட்டு வச்சுருக்கேன். தம்பிக்கு வந்து வறுத்து கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இறா தலை வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட போகிறாங்க. அதனால் கொஞ்சம் அவனுக்கு பார்த்து தான் செய்யணும். ஏன்னா வந்து தொண்டையில் வந்து அவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து செதை வளர்ந்ததுனால அதனால் அதெல்லாம் கொடுக்காம இருந்தேன். இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இல்லைங்களா, அதனால் அவன் சாப்பிடுவான், நல்லாயிருக்கும் அவனுக்கு சாப்பிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு இறா கொஞ்சம் அதில் ஊற வச்சுருக்கேன். இறா தலை மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதெல்லாம் கொஞ்சம் இறா போட்டோம் நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவோம் தம்பியும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு அந்த வாசனையே செம்மையாக இருந்துச்சு. இது நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு ஆகும். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னால் இதில் வந்து எண்ணெய் நிறைய பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலுமே இழுத்துக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் வந்து இறா வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் தான் அது, இல்லைன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிடும். கடமாவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சம் திக்காகணும். தோசைக்கு எப்படி திக்காகணும் அதே மாதிரி திக்காக இருக்கணும். குழம்பா வச்சாலும் நல்லா இருக்காது. சூப்பராக வந்து இறா வறுத்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு எடுத்து வச்சா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பக்கம் வந்து தோசை ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இன்னும் ஃபைனலாக அது லாஸ்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்கு வந்து வெறுமனை தோசையும் கொஞ்சோண்டு குழம்பு தான் ஊற்றிருக்கேன். ஆனால் அவள் யாராவது சாப்பிடல, வாமிட் பண்ணிட்டாங்க. தம்பியும் சாப்பிட உட்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், யாராவது தான் சாப்பிட்டான் அவன், தோசையே சாப்பிடல. ஃபுல்லாகவே அவர் தான் காலி பண்ணார். செமையாக இருந்தது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா மொறுன்னு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. நான் வந்து மசாலாலாம் எதுவுமே போடல, மிளகாத்தூள் மஞ்சள் பொடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 தான் போட்டு சேர்த்து வறுத்து கொடுத்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டான் அவன். ஃபைனலாக குழம்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த திக்காக இருந்தால் போதும், இப்படி இருந்தால் போதும் குழம்பு. ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எறா குழம்பு, எறா வறுவல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டை தோசை. பாப்பாக்கெலாம் முட்டை தோசை கொடுக்கல நைட்டில், அதனால் எனக்கு மட்டும் முட்டை தோசை. தம்பி வந்து பாதி தான் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், திரும்பவும் எறாவை எடுத்துக்கிட்டோம். அந்த எறா தான் சாப்பிட்டு காலி பண்ணாங்க, தோசையே சாப்பிட்லாவ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். எனக்கும் பசி எடுத்துக்கிச்சு. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிடுவேன். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன். சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முட்டை தோசைக்கும் அந்த எறா தொக்குக்கும் செம்மையாக இருந்தது. யாரெல்லாம் எறா வந்து வறுத்து சாப்பிட்டுக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.